ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக நீ யோசிப்பது உண்டு. என்னடா வாழ்க்கை இது, இதற்கு தான் இவ்வளவு சோதனை, நம்முடைய வாழ்க்கையை எப்படியோ நகர்த்த வேண்டும், என்னென்னமோ விஷயம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் ஒரு விஷயம் கூட நமக்கு பிடித்தது போல நடக்கவே இல்லை. எல்லாமே நமக்கு பாரத்தை கொடுப்பது போலவே நடந்தது. அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்க காத்திருக்கிறது, இதெல்லாம் நினைக்கும் பொழுது பயமாக தான் சாயி இருக்கிறது. ஆனாலும் இது ஒரு நம்பிக்கை. நீங்க இருக்கீங்க, என்னை பார்த்துப்பீங்க, எல்லா விஷயத்திலையும் என்னை நீங்க கைவிட்டுற மாட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் சில சமயத்துல அதுவும் உடைஞ்சு போயிடுறேன். எல்லா விஷயத்தையும் நம்புறோமே, ஆனா இன்னுமுமே நமக்கு சாய் உதவி செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமும் மிகப்பெரிய ஒரு கலக்கமும் என்னுடைய மனதில் இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க தான் சாயி விடிவு காலத்தை தரணும் என்று நீ எப்போதுமே நீ பார்க்கும் பொழுது, இல்லை யாராவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது உன் மனசுல இது ஒண்ணுதான் தோணும். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய கவலைகள் அனைத்திற்கும் நான் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பேன். உன்னுடைய இவ்வளவு பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில நடக்குது, என்னென்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே என்று சொல்லிட்டேன். எவ்வளவோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்குது. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சீக்கிரமா ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து கஷ்டத்தை எடுத்து சந்தோஷத்தை வைப்பேன். நீங்க எதுக்கு தெய்வத்துக்கிட்ட வரீங்க? வாழ்க்கையில இருக்க கஷ்டம் போகணும், ஆசைப்படுற விஷயம்லாம் நல்லதா நடக்கணும் அப்படிங்கிறது தான், சரியா? அதனால தானே தெய்வத்திட்ட வரீங்க. அந்த தெய்வம் உங்களை ஏமாத்தும் போது வழிகளை தானே இருக்கும். அந்த வழியில தான் நீ இதெல்லாம் பேசுற. இல்லைன்னா நீ இப்படி பேசுற பிள்ளையே கிடையாது. நிறைய விஷயத்துல நானும் பார்த்துட்டேன். அமைதியா இருப்பேன். உன்னை யாராவது ஏதாவது சீண்டுனாங்கன்னாதான் அடுத்தடுத்தது நீ பேச ஆரம்பிப்ப. அது வரைக்கும் நீ அமைதியான பிள்ளைதான். அதே மாதிரிதான் உனக்கு நான் எல்லாம் செய்வேன்னு பொறுமையா இருந்தேன். எதுவுமே நடக்கல, ஊரு மட்டும்தான் உன்னை பார்த்து பேசிட்டே இருக்கு அப்படிங்கும் போதுதான் நீ என்ன நினைச்சிட்ட, இதுக்குமே தெய்வத்தையும் நம்ப கூடாதுன்னு நினைச்சு பேச ஆரம்பிச்சிட்ட. விடு, எல்லாமே உன்னை நான் சோதிச்சேன் அப்படிங்கிறதுனால தான் என்னை திட்டினேன். நம்பிக்கை வந்தா, நான் நல்லதை செஞ்சா என்னை திட்டுவியா? நீன்னு திட்ட மாட்டேன். அதனாலதான் நான் உனக்கு நல்லது செய்யறதுக்கு வந்துட்டேன். எவ்வளவோ பெரிய பிரச்சனையில் இருந்தெல்லாம் என் பிள்ளைங்களை காப்பாத்திருக்கேன். உன்னை போல என்னை எத்தனை பேர் நம்புறாங்க. எல்லார்ட்டேருந்தும் என் கஷ்டத்துல இருந்தும் என் பிள்ளைங்களை எல்லார்ட்டேருந்தும் காப்பாத்திருக்கேன். என் பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சு, என் பிள்ளைங்களை ஒவ்வொரு நிமிஷமும் இன்பமா வச்சு, ஒவ்வொரு துளியும் பிள்ளைங்களுடைய மனசை ஒரு அற்புதமா மாத்தி தான் நான் வாழ வச்சுட்டு இருக்கேன். அதனால என் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்த செய்யணும், எந்த விஷயத்த செய்யக்கூடாது என்று எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு வேணும். நீ என்னதான் சோதிச்சாலும் நான் உன் கூட இருக்க சாய், என் வாழ்க்கையை நீ காப்பாத்துவ அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இருப்பேன் சாயின்னு நீ இரு. அது போதும். நம்பிக்கையும் பொறுமையும் நீங்க எங்களுக்கு கொடுத்தா போதும். பூஜையெல்லாம் அடுத்த பட்சம்தான். நீ இப்போது என்னை திட்டுறல்ல, என்னென்னமோ சொல்லி திட்டுறல்ல, அதெல்லாம் நீ மனசுலையே நினைக்காம உனக்கு என்ன வேணுமோ அதை மனசுல மட்டும் நினைச்சிட்டு நீ பாட்டுக்கே இரு. எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நான் மாத்தி உனக்கு சந்தோஷமான விஷயத்த தரேன் அப்படிங்கிறத பொறுத்திருந்து வேடிக்கை பாரு. கவலைகள் என்பது சுமந்து கொண்டே இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாரமாகிவிடும். கவலையை எப்பொழுதும் சுமக்காத, கவலையை எப்போதும் சுமந்துட்டே இருக்காத. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லா விஷயத்திலையும் தெளிவா மனபாரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்காக அப்பா இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க சாய் இருக்காரு. சாயை மீறி யாரும் நம்ம வாழ்க்கையில ஒரு கை வைக்க முடியாது அப்படின்னு நம்பிக்கையில நிச்சயமா உன் வாழ்க்கையில பல்லாண்டு காலம் நீ வாழ்வ. அதுல எந்த சந்தேகமும் எந்த குழப்பமுமே இல்லை. யார் உன்னை என்ன செய்ய முடியும்? யாரு உன்னை என்ன செய்ய முடியும் சொல்லு? உன்னை யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது. யாரோ என்னென்னவோ பேசி என் பிள்ளைய கஷ்டப்படுத்தி
மனதளவுல உடைய வச்சுட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வரும்போது உனக்கு நல்லது நடக்கும். அது எப்போ வரும் அப்படின்னா வந்துட்டு இன்னும் ஒரு நாள் இல்லை 2 நாள். இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற மணி. ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள். இது மட்டும் எனக்கு தான். இந்த நாளை மட்டும் எனக்கு தான். ஏதோ ஒரு வகையில உனக்கு தொந்தரவு கொடுத்தவனை நிச்சயமா அடிச்சிருவான். நிச்சயமா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அடியை நான் கொடுத்துருவேன். தப்பா நினைக்காத. என்ன சாய் இப்படி சொல்றாரு அப்படின்னு. சாய் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவன் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில நல்லா இருக்காது. அப்ப என் பிள்ளையோட வாழ்க்கையில கெடுதல் நினைக்கிறவன், நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன், இவங்கெல்லாம் எப்படி வாழ வைப்பேன்? என் பிள்ளை நல்லா இருக்கணும். என் பிள்ளையை இத்தனை நாள் கஷ்டப்படுத்திட்டாங்க, ஆனா என் பிள்ளை இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் சாய்க்கணும். எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா உன்னால கூட தாங்க முடியாது, அந்த அளவுக்கு கோபம் வரும். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா பொறுத்து. உங்ககிட்ட வெறும் நான் 2 நாளா கேட்கிறேன். 2 நாள், அதிகமான நாளெல்லாம் கேட்கல. 2 நாள் கேட்கிறேன். இந்த 2 நாளுக்குள்ளவே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து உன்னை அழ வச்சு உன்னை இந்த அளவுக்கு வேதனை அடைய வச்சவனை உன்கிட்ட ஓடி வந்து மன்னிப்பு கேட்பான். இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை வெகு தூரம் போயிடும். இதுதான் நடக்கும். ஒண்ணு மன்னிப்பு கேட்க வைப்பேன், இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில அவன் சில விஷயத்தை இழப்பான். இதுதான் நடக்கும். இதெல்லாம் வெறும் பேச்சு. இதெல்லாம் சாய் செய்ய மாட்டாரு, சாய் கோவம் வராது, சாய்க்கு இது கோவமே வராது அப்படிலாம் நினைச்சுன்னா அது உன்னுடைய தப்பான ஒரு விஷயம். சாய்க்கு கோபம் வரும். உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாய்க்கு கோபம் வராது அப்படின்னு நினைச்சு எதையும் செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சாய்க்கும் கோபம் வரும். என் பிள்ளைகளுக்கு யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் மீது கோபம் வரும். என் பிள்ளைகள் எப்படி தவறு செய்கிறாங்களோ அவங்க மேல கோபம் வரும். ஆக மொத்தம் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் இந்த சாய்க்கு பிடிக்கும். புரியுதா? உன்னுடைய வார்த்தைகள் மிக மிக கடினமாக இருக்கிறது. நீ என்ன பேசினாலும் சரி, மற்றவங்களை பேசினாலும் சரி, கடினமான வார்த்தைகளா பேசுற. கோபத்துல என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாம பேசுற. எனக்கு புரியுது நீ கோபத்துல பேசுற, வாழ்க்கையில அதிகமா அனுபவிச்சுட்டோம் அந்த கோபத்துல பேசுறேன்னு. ஆனா மற்றவங்களுக்கு அது தெரியுமா? ஒண்ணு திட்டுவாங்க, கோவக்காரன், கோவக்காரி, குணமே இல்லை, இவகிட்ட பேசவே கூடாதுன்னு எல்லாத்தையும் போய் சொல்லி உறவுகளையே முறிக்க முயற்சி செய்வாங்க. இதெல்லாம் தேவையா? விடு. எவ்வளவோ இழந்துட்ட உன் வாழ்க்கையில. எத்தனையோ பேர் துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் பதில சொல்லி உன் வாழ்க்கையிலேயே நல்லது நடத்தி தரேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல எதுக்கு கவலைப்படணும்? இதுக்கு மேல எதுக்கு யோசிக்கணும் தேவையில்லாம? இது நடக்குதுமோ, அது நடந்துருமோ, இதை இழந்துருவனும், அதை இழந்துருவனும். இழப்பதற்கு என்ன இருக்கு உன் வாழ்க்கையில? இதுக்கு மேல இழக்க என்ன இருக்கு? உறவுகளை இழந்தாச்சு, சொத்து சுகத்தை இழந்தாச்சு, அதே மாதிரி நிறைய விஷயத்த இழந்தாச்சு. இதுக்கு மேல நீ இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இருக்கிறத இழந்துருவ அப்படின்னு. இதுக்கு மேல என்ன இருக்கு இழக்க? அதனால ஏதாவது இழந்துருவணும்னு கவலைப்படாது. எல்லாமே மாறும், ஒவ்வொரு விஷயமும் மாறும். தவறு செய்தவனே இங்கு கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருக்கும்போது நல்லதே செஞ்சுட்டு இருக்க நீ நல்லா இருக்க மாட்டியா? தவறு செய்யறவன் கொஞ்ச நாள் நல்லா இருக்கான், அதுக்கு முன்னாடி தண்டனை அனுபவிக்கிறான். அவனே கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கான். நீ வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்க மாட்டியா? யாருக்கும் துரோகமே செய்யாம எப்போ பார்த்தாலும் தெய்வம் தெய்வம் தெய்வம்னு நாடிட்டு இருக்க நீ நல்லா இருப்பில்ல? நல்லா இருப்ப, நிச்சயமா நல்லா இருப்ப. உன்னையும் உன் குடும்பத்தையும் பேசின ஒவ்வொரு வாயும் நிச்சயமா கதரும், நிச்சயமா கதரும். ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருச்சே, அடுத்தவனை பேசணும், இப்ப நம்ம தலையிலே வந்து விடிஞ்சிருச்சே அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய குடும்பத்தை பேசிய வாய் ஆனது அந்த கதரும். அதனால இவன் வாழ்க்கை இப்படி அப்படின்னு நினைக்காத. தப்பு செஞ்சவனும் இல்ல மற்றவனை பத்தி பேசுறவனும் எப்படி இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுவும் ஒரு வகையால பாவம் தான்.
உன் கூட எப்படி இப்ப அன்பா பேசுறனோ இதே மாதிரி காலம் முழுக்கவும் உனக்கு நல்லது செஞ்சுட்டு, உனக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி இல்லாம ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட வந்து பேசிட்டு, உனக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நிம்மதியா உன் கூடவே இருப்ப. நீ எப்போதும் இப்போதும் சரி, எப்போதும் சரி என் கூடவே இருப்ப. நான் உன் கூடவே இருப்பேன். எல்லாமே நல்லதே நடக்கும். கவலைப்படாதே. சிரித்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அழுதால் நீ அழுகுற மாரிதான் எல்லாமே நடக்கும். அதனால சிரிச்சுட்டே இரு. சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தருவது இந்த சாயுடைய பொறுப்பு. கவலைகள் என்பது இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் ஓட்டும் பொழுது அந்த கவலையே உங்களை விட்டு ஓடிவிடும். சிறந்த ஒன்றை அனுபவிக்க நாட்கள் வந்துவிட்டது. அதை அனுபவிக்க தயாராக இரு. நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நல்லதுக்கே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.